நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை காணி குடியிருப்பு பகுதியில் சொரிமுத்து ஐயனார் கோவில் உள்ளது. இங்கு ஆண்டுதோறும் நடைபெறும் ஆடி அமாவாசை திருவிழாவில் ஆயிரக்கணக்கான மக்கள் குடில் அமைத்து தங்கி வழிபடுகின்றனர். ஆடி அமாவாசை அன்று சொரிமுத்து ஐயனார், சங்கிலி பூதத்தார், பட்டவராயன் உள்ளிட்ட சாமிகளுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறும். காப்பு கட்டிய பக்தர்கள் பட்டவராயன் சுவாமிக்கு பூக்குழி இறங்குவார்கள். பின்னர் செங்கம்பட்டி ஜம்மீனுக்கு மரியாதை செலுத்திய பின்னர் சொரிமுத்து ஐயனாருக்கு பூக்குழி இறங்கி பக்தர்கள் நேர்த்திக்கடனை செலுத்துவார்கள். நள்ளிரவு முதல் சொரிமுத்து ஐயனாருக்கு கிடாவட்டி பொங்கலிட்டு பக்தர்கள் தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்துவார்கள். சொரிமுத்து ஐயனார் கோயில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளது. எனவே இங்கு வரும் பக்தர்களுக்கு வனத்துறை பல்வேறு கட்டுப்பாடுகள் விதித்துள்ளது. மது பாட்டில்கள், பாலித்தீன் பைகள், எளிதில் தீப்பற்றும் பொருட்களை கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. வனத்துறை சோதனை சாவடிகளில் தீவிர சோதனைக்கு பின்னரே பக்தர்கள் அனுமதிக்கப்படுகின்றனர். இந்த ஆண்டு வனத்துறையின் கெடுபிடியால் பெண்கள் இயற்கை உபாதைகளை கழிக்க மிகுந்த சிரமம் ஏற்பட்டது. கழிப்பறை வசதியின்றி பக்தர்கள் அவதிப்பட்டனர். கோவில் நிர்வாகத்தின் சார்பில் கழிப்பறை வசதிகள் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். வர